அஸ்ஸலாமு அலைக்கும். ராபியா கிச்சனில் கருவாடு தொக்கு எப்படின்னு பார்ப்போம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் உப்பு இருந்தால் அதனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. கருவாடு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த காரத்துக்கு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கணக்காக தேங்காய் அரைச்ச தேங்காய் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி, நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எங்களுக்கு போதும், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வத்தணும்னா இறக்கிற வேண்டியதான். கருவாடு தொக்கு முடிச்சிட்டு கருவாடு நல்லா சுண்டிடுச்சு. இது பாருங்கள், கிரேவி மாதிரி வந்துடுச்சு. தொக்கு இப்படி தான் இருக்குண்ணா. என்ன நம்ம நான் நெத்திலி கருவாடை நெய் கருவாடை போட்டுருக்கேன். நீங்கள் என்ன கருவாடு இருக்கா உங்களுக்கு பிடிச்ச கருவாடு போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தொட்டு தின்னிங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறக்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருக்கேன்.